தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். எங்க அப்பா எப்பவுமே என் கூட தான் படிப்பாங்க. ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது என் அப்பா பக்கத்துல இல்ல. சாயங்காலம் வரும்போது அழுதுட்டே வந்தாங்க. ஏன்பா அழுதுட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க, இந்த ஸ்கூல்ல ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே ஸ்கூலுக்கு 1 year கழிச்சு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்துச்சு. நான் வந்து 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன், 282 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் மீட்ல 10 கோல்ட் மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மெடல், பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். நேஷனல்ல 6th பிளேஸ் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்க கரங்கள். அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடிகை வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டையா தச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போறவங்கள நானே எடுத்து அடக்கம் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல் வச்சிருக்கேன். அந்த சேனல் பேர் தமிழ் கிழவி. நான் வந்து 126 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக போயிருக்கேன். அதுக்கப்புறம் சிஎம் சார் கேட்டியும் கவர்னர் கேட்டியும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். நான் வந்து 3 இயர்ஸ்ல வந்து 1111 ஹவர்ஸ் ஷூட் பண்ணேன். செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்டு எல்லாருமே ஒரு போல் தான் ஷூட் பண்ணுவாங்க. நான் வந்து 3 போல் ஷூட் பண்ணேன். பேர் வந்து காம்பவுண்ட் ரீகவ் இந்தியன். இந்த 3 போலையும் ஒரே நேரத்துல ஷூட் பண்ணேன். அதுவும் கோல்ட் மெடல் வாங்கினேன். தேர்ட் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஷூட் பண்ணேன். கண்ணு தெரியாதவங்க கூட இந்த ஆட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஃபோல்ட்ல ஷூட் பண்ணேன். கண்ணை கட்டிட்டு ஷூட் பண்ணேன். ஃபோர்த் வந்து அப்சைட் டவுன்ல 2 அடி இடத்துல வந்து தொங்கிட்டு ஷூட் பண்ணேன். அப்புறம் 5th வந்து ஆணி இருக்குல்லையா, ஆணி மேல ஏறி நின்று கீழே தண்ணிய பார்த்து மேல சுத்துற கொரோனா பூமியும் ஷூட் பண்ணேன். தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது. இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் குதிரை விட வேகமா ஓடணும். எனக்கு ஆர்ச்சரியில இன்னொரு கேமும் ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங். ஏன் அந்த பாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அதுல அடிப்பட்டு கீழே விழுறாங்க இல்லையா, அவங்க தோத்தவங்க அர்த்தம் கிடையாது. அடிப்பட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுந்து நிக்கலனாதான் தோத்தவங்க அர்த்தம். என்ன குருநாதர் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சஞ்சனா விளவில எழுவேன் விளவில எழுவேன், ஒன்றாய் விழுந்து 9ஆய் எழுவேன், விஸ்வரூபம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ என்ன சாதிக்க போற, இவ்வளவு காலையில எழுந்து போற, நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை போலே காலையில எழுப்பி கிரவுண்ட் கூட்டி போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லாம வந்துருவாங்க. நிறைய அவமானப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எப்பவுமே என் கூட தான் படிப்பாங்க. ஒரு நாள் வந்து நான் காலையில எழுந்து பார்க்கும்போது என் அப்பா பக்கத்துல இல்ல. சாயங்காலம் வரும்போது அழுதுட்டே வந்தாங்க. நான் கேட்டேன், ஏன்பா அழுதுட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க, வந்து இந்த ஸ்கூல்ல ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல செய்யல, நம்ம அழுக கூடாது, அவங்கதான் நான் இந்த ஸ்கூல்ல செய்யல, அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 1 year அப்படி கழிச்சு வந்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்துச்சு. என்னோட இலக்கு என்னன்னா, ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கணும் தான். அதுவும் நிச்சயமா 2032 நிச்சயமா வாங்குவேன். அதுவும் என்னோட குருநாதர் ஆசீர்வாதத்துல வாங்குவேன்.